ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து தேவநேய பாவனர் இவரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேவநேய பாவனர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்தது ஒரு கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர். இது கரெக்டு தான். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். இவர் இலக்கண கட்டுரைகளுமே எழுதியிருப்பார், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளுமே எழுதியிருப்பார். ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இதில் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து தான் சரியானதை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். ஸோ இது கரெக்டு தான். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். ஸோ உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். ஸோ இதுவுமே கரெக்டு தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக பணியாற்றியிருப்பார். ஸோ இதுவுமே கரெக்டு. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருப்பார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். தேவநேய பாவனரை பற்றி சில கூற்றுகள் கொடுத்துருங்க. அதில் எது சரியானது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். ஸோ தேவநேய பாவனர் பொறுத்தவரைக்கும் மொழி ஞாயிறு என்ற பட்டப்பேருக்கு உண்டு அவருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். பள்ளி பறவைகள் என்ற நூல் எழுதியவர் தேவநேய பாவனர் கிடையாது. இது பாவலர் பெருஞ்சத்தினார் எழுதியிருப்பார். ஸோ அப்போ கூற்று 3 மட்டும்தான் தப்பு. கூற்று 1 and 2 தான் இதற்கு சரியானது. மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியலின் அகர முதலி திட்ட இயக்குநராக இருந்திருப்பார். ஸோ கூற்று 1 and 2 தான் சரியானது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். 1981 உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து தான் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், தமிழ்மொழி வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து தான் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னா பாவனர் தான். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளாருன்னா 43 நூல்கள் அவர் எழுதியிருப்பார். தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளாருன்னா 43 நூல்கள் எழுதியிருப்பார். ஸோ கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய சிறப்புகளில் எது பொருந்தாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ செந்தமிழ் ஞாயிறு தேவநேய பாவனர் தான். செந்தமிழ் செல்வர் தேவநேய பாவனர் தான். தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவனர் தான் வருவார். ஆனால் இலக்கிய செம்மல் இது தேவநேய பாவனருடைய சிறப்பு பெயராக இருக்காது. ஸோ செந்தமிழ் ஞாயிறு வரும், செந்தமிழ் செல்வர் வரும், தமிழ் பெருங்காவலர் வரும். ஸோ இலக்கிய செம்மல் என்பது மட்டும் வராது. ஸோ அதுக்கடுத்து தான் பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. 8/5/1974. பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்போனா 8/5/1974. ஸோ அதுக்கடுத்து தான் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு என கூறியவர் யாருன்னா பாவனர் தான். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு என கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஸோ தேவநேய பாவனர் பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.